ஹாய் மக்களே! இன்னைக்கு என்னோட மாடி தோட்டத்துல என்னென்ன செடிலாம் நான் நட்டு வச்சிருக்கேன்னு உங்களுக்காக இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னென்ன செடியை நான் நட்டு வச்சிருக்கேன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க என் கூடயே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் வந்து பெரிய பாவக்காய் செடி நட்டு வச்சிருக்கேன் நானு. கொடி பாருங்களேன் எவ்வளோ நல்லா ஏறி இருக்குன்னு. இதுல மொட்டும் நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், மொட்டு. இந்த இடத்துல பூ கூட வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா என்னோட பாவக்காய் செடி எவ்வளவு அழகா வந்திருக்காங்கன்னு. இது வந்து பெரிய பாவக்காய். நான் விதை வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் சமையலுக்காக வாங்கின பாவக்காயிலிருந்து விதை எடுத்துட்டு வந்து போட்டேன். வருதான்னு பாக்குறதுக்காக போட்டேன். அது நல்லா வந்துருச்சு. பூ மொட்டும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆண் பூ தான் நிறைய வரும்னு சொன்னாங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஆண் பூ. இங்க பாவக்காய் நான் எங்கேயும் பார்த்தேன். வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாவக்காய். ஸோ இங்க ஒண்ணு வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு செடி இருக்கு. இந்த இடத்துல ரெண்டு செடி இருக்கு. ஒண்ணு ரெண்டு. இங்க ஒரு விதை போட்டு வச்சிருப்பேன் நானு. ஸோ இங்க ஒண்ணு போட்டேன். இதுவும் நல்லா வந்துருச்சு இந்த செடியும். பாவக்காய் வந்து நீங்க விதைய வந்து வாங்கி தான் நீங்க நடணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சமையலுக்காக வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதுல உள்ள விதையை எடுத்து வந்து போட்டாலே நல்லா வந்துடும். என்னோட பாருங்களேன் எவ்வளவு நல்லா வந்திருக்கு. பாவக்காயும் வந்துருச்சு பாருங்களேன். பாவக்காயும் வந்துருச்சு. காலையில நான் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ இருந்துச்சு. எல்லாம் கொட்டிருச்சு போல இருக்குது. இங்க பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இதெல்லாம் பூவா வந்துடும். இதெல்லாம் ஆண் பூ ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, மொட்டு நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க. வேற ஒரு செடியை நம்ம பார்ப்போம். இது வந்து தக்காளி செடி ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அப்படிதான். நான் விதை வந்து வாங்கல. சமையலுக்காக வாங்கின தக்காளியிலேருந்து விதை எடுத்துட்டு வந்து போட்டது தான். இந்த விதைங்க வந்து நான் இங்கே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த இந்த பாக்ஸு பூரா வந்து தக்காளி செடியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எடுத்து நான் இந்த பாக்ஸெல்லாம் நான் நட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் இருக்கும். இந்த செடி வந்து பரங்கிக்காய். பாருங்களேன், இதுலேயும் மொட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ மொட்டு இருக்கு, தெரியுதா? ம், எவ்வளவு மொட்டு வந்திருக்கு பாருங்க. இங்க 2 3 4 வருஷமா வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கு இந்த இடம். இந்த பரங்கிக்காய் செடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த இடத்துல நட்டு வச்சிருக்கேன்னா, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு தான் நான் நட்டு வச்சேன். வாங்கினேன், என் கூட வாங்க, நான் காட்டுறேன் எங்க நட்டு வச்சிருக்கேன்னு. வாங்க. நான் இந்த இடத்துல தான் நான் நட்டு வச்சிருக்கேன். பாவக்காய் விதையும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து விதை வாங்கலை. சமையலுக்காக வாங்கின பரங்கிக்காய் தான் வந்து நான் சரி எடுத்து வந்து போடுவோன்னு அந்த விதைய போட்டேன். ஆனால் பாக்ஸ் பூரா வந்துருச்சு. என்னால் நிறைய செடி வச்சிருக்க முடியாது. ஏன்னா இந்த இடமே குட்டி இடம் தான். பாவக்காய் செடி தான் எவ்வளோ பெருசுக்கு போகும்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதனால நான் என்ன செஞ்சேன், மற்றதெல்லாம் எடுத்துட்டு 2 செடி மட்டும்தான் நான் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 2 செடி தான் நான் வச்சிருக்கேன். இந்த ஒரு செடி வந்து நான் இப்படியே வருஷலாம் விட்டுட்டேன். அந்த செடியோட வேறு கூட இந்த சைட்டு கூட இறங்கியிருக்கும். இது சரியா இறங்கலன்னு நினைக்கிறேன். இந்த வேறு இருக்கு. இந்த செடி நான் அப்படியே நேராக விட்டுட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரங்கிக்காயில வந்து பூ மொட்டு நான் பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான். இந்த பூ வந்து காய் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் அடுத்த ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வந்து இது வரைக்கும் போகுது. நான் இந்த இடத்துல அப்படியே விட்டுடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போமே காய் வந்து எவ்வளவு பெருசுக்கு வருதுன்னு. இந்த மாதிரி பாக்ஸ்ல நட்டு வச்சாலும் பரங்கிக்காய் வந்து நம்மளால எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். எல்லாம் ஒரு முயற்சி தானே. இது வந்து சோப்பு தண்டிக்கீரை விதைக்காக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏற்கனவே நிறைய இருந்துச்சு. நான் சமைக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது ஒன்று மட்டும் நான் விதைக்காக வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க கூட எவ்வளவு முட்டு வந்திருக்கு. இங்க இந்த இடத்துலலாம் முட்டு வந்திருக்கு. பாத்தீங்களா, முட்டு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க.
நான் வந்து அங்கேருந்து இது வரைக்கும் நான் அதை விட்டுட்டேன். அந்த பக்கத்து நான் ஒரு செடி அந்த பக்கமாக விட்டுருக்கேன். அதை பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸில் தான் நான் நட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று செடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் நான் விட்டுருக்கேன். இந்த கொடி வந்து நான் இந்த பக்கத்தை அப்படியே போக விட்டுட்டேன். இவங்க வந்து அப்படியே போய் இது வரைக்கும் வந்துட்டாங்க. இதில் மொட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் வாங்க. இந்த கொடியில் மொட்டு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் இல்லை. ஆனால் அந்த பக்கத்து உள்ள கொடியில் வந்து மொட்டு நிறைய வந்திருக்காங்க. இங்கே வாங்கலேன். பரங்கிக்காய் விதை நான் ஏற்கனவே போட்டது ஏதோ 1 2 இருந்திருக்கும் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பரங்கிக்காய் செடி வந்திருக்கு பேபி. இங்கே ஒரு பரங்கிக்காய் செடி கொஞ்சம் பெருசாக ஆயிட்டாங்க. வேற என்ன செடி நான் நட்டு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இந்த இடத்துல வந்து நான் வெள்ளரிக்காய் செடி நட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வெள்ளரிக்காய் செடி இது 2 செடி இருக்கு. இது கொடியா போகும். வெள்ளரிக்காய் செடி வந்து பின்னாடி நான் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அங்கே சரியா வரமாட்டுதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே எடுத்துட்டு வந்து நட்டேன். வராதுன்னு நினச்சிட்டு நான் அவக்காய் விதைய போட்டுட்டேன். இப்போ என்னடானா 2மே வந்துருச்சு. பார்க்கலாம். இந்த செடி வந்து அவரைக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல 1 2 3 4 5 1 6 7 செடி இருக்கு. இந்த 7 செடி வந்து இந்த இதில் தான் நான் வந்து கொடி ஏற்றலான்னு இருக்கேன். இந்த இடத்துல நான் தக்காளி செடியும் நட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு 6 செடி இருக்கு. நல்லா தான் வராங்க. இங்கேயும் நான் நட்டு வச்சிருப்பேன் தக்காளி செடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விதையெல்லாம் வாங்கணும்னு வாங்கி தான் போடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சமையலுக்காக நீங்கள் வாங்குறீங்கள காய்கறி, அதில் விதை இருந்தால் அந்த விதையை நீங்கள் போட்டாலே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வாங்கலை. இந்த இடத்துல வந்து நான் தவச முருங்கை செடி நட்டு வச்சிருக்கேன். அவங்களும் நல்லா வராங்க. இதுலேயும் வேற நான் தக்காளி செடி தான் நட்டு வச்சிருக்கேன். தக்காளி செடி நிறைய இருக்கிறதுனால நான் எல்லா பாக்ஸ்லையும் நட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வர்றது வரட்டும்ன்ற மாதிரி. பாருங்க, எல்லாம் நல்லா தான் வராங்க. இங்கே வாங்கலை. நான் வேற என்ன செடி நட்டு வச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. இந்த இடத்துல வந்து மிளகாய் செடி, அந்த சின்னதாக இருக்குமே ஊசி மிளகா சொல்லுவாங்க. ஸோ அந்த செடியை நான் நட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து தக்காளி விதையும் நான் போட்டிருந்தேன். இப்போ அவங்களும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இந்த பாக்ஸ்லையும் பாவக்காய் விதை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியும் நல்லா வந்திருக்கு. பாருங்களேன், இந்த இடத்துல பாவக்காய் விதை எவ்வளோ நல்லா அழகாக ஏறி எவ்வளோ பெருசாக போயிருக்காங்கன்னு. இதில் குப்பைமேனி கீரையும் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய குப்பைமேனி கீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் நிறைய வரும். தண்டுக்கீரை செடி இன்னைக்கு காலையில் தான் எல்லாத்தையும் நான் சமைக்கிறதுக்காக எடுத்துட்டேன். பாருங்களேன், குப்பைமேனி கீரை எவ்வளோ நல்லா வந்திருக்காங்க. இங்கே வாங்க, கொடி எவ்வளோ அழகாக ஏறி இருக்குன்னு பாருங்க. இந்த கம்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூங்கில் கம்பு தான். என் கணவர்கிட்ட கேட்டு நான் கேட்டேன். அவர் எனக்கு வெட்டி எடுத்து கொடுத்தாங்க. அதனால தான் ஒன்று கட்டையாகவும் உயரமாகவும் இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வருதுன்னு. காய் கண்டிப்பாக வந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்க, இங்கே வெத்தலை கொடி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெத்தலை கொடி செடி வந்து நான் இங்கே தான் வச்சுருந்தேன். நான் இங்கே எடுத்து வச்சுட்டு இதில் உள்ள கிளைங்களை எடுத்து நான் நட்டு வச்சேன். கொஞ்சம் ஒரு மாதிரியா மஞ்சளாக இருக்காங்க. இதுலேயும் நான் வந்து தக்காளி செடி நட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தக்காளி செடி நல்லா வராங்க. ஆனால் வெத்தலை கொடி தான் கொஞ்சம் மஞ்சளாக ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இடையில வந்தப்ப கருப்புளை செடி நல்லா உயரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெட்டிட்டா நல்லா துளுத்து வரும்னு சொன்னாங்க. ஸோ வெட்டி விட்டேன். இப்போ நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா வருது. ஒரு செடி தான் நான் வச்சுருக்கேன். வெட்டினப்ப அந்த குச்சியை எடுத்து ஊனி விட்டேன் வரும்னு, ஆனால் வரல. இது வந்து முருங்கை செடி நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் முன்னுக்கு தான் நான் வந்து இந்த இலையெல்லாம் நான் உடைச்சிட்டேன். அதனால தான் இலைலாம் குறவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வாளியில தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வருவாங்க. எத்தனையோ வாட்டி நான் வந்து கீரையெல்லாம் உடைச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வேணுன்றப்பெல்லாம் நம்ம வந்து சமையலுக்காக பயன்படுத்திக்கலாம்.
இந்த செடி வந்து கற்பூரவள்ளி, சளிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுல எண்ணெயா செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து சளி அடிக்கடி சளி பிடிக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து எண்ணெயை அப்படியே தடவிக்கிட்டு வந்தோமா நெஞ்சு சளி வந்து குறையும். நான் வந்து என் மகளுக்காக நான் எண்ணெய் செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நெஞ்சில பூசிக்குவாங்க. அவங்களுக்கும் சளி பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த செடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உயரமா தான் இருந்துச்சு. இது என்ன பழம் செடின்னா முள்பெரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிலத்துல எடுத்து போய் நடுறதுக்காக நான் வெட்டி வெட்டி நட்டு விட்டேன். இதெல்லாம் இன்னும் சரியா வரல. இதெல்லாம் நட்டு வச்சிருக்கேன், இன்னும் வரல. நான் நல்லா துளுத்து வந்ததெல்லாம் நான் அங்கே பையில நட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இவங்க வந்து வில்வம் செடி. வில்வம் செடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உயரமா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நிலத்துல எடுத்து போய் நடுறதுக்காக நான் என்ன செஞ்சேன், வெட்டி நடுவோன்ட்டுன்னு நட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எதுவுமே வரல. ஒரு 4 குச்சி அந்த மேசி நான் நட்டு விட்டேன். ஆனால் எதுவுமே வரல. நான் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், குச்சி எடுத்து நட்டு வைக்கிற மாதிரி. ஆனால் எதுவுமே வந்ததில்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இது குச்சி நட்டா வராது, இதோட விதையில தான் வந்து செடி நல்லா வரும் அப்படின்னு. சரி, இதுக்கு மேலே நம்ம வெட்டக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டேன். இவங்களும் நல்லா வந்திருக்காங்க. இங்க வாங்க, நான் இன்னும் ஒரு கொடி செடி உங்களுக்கு காட்டலை. இது வந்து அவரைக்காய். அவரைக்காய் செடி வந்து சரி போட்டு பார்ப்போன்ட்டுன்னு போட்டு பார்த்தேன். நல்லா தான் வந்திருக்காங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காய் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். காய் பூ வந்தால் காட்டுறேன். பொதுவாக வந்து அவரைக்காய் செடி வந்து நல்லா பெருசாக படர்ந்து போகும். இந்தமாரி சின்னதெல்லாம் போட்டால் பத்தாது இடம்னு சொல்லுவாங்க. நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமேன்ட்டுன்னு நான் நட்டு வச்சேன். கொடி நல்லா வந்திருக்காங்க பாருங்களேன். இன்னும் பூ இதெல்லாம் இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பூ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முள்பெரியெல்லாம் வந்து துளிர் எடுத்திருக்கு நான் நட்டு வச்சதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்களேன். இல்லை, இந்த இடத்துலலாம் இருக்காங்க முள்பெரி. இவங்களாம் எல்லாத்தையும் எடுத்து போய் நிலத்துல நடுறதுக்காக நான் வந்து குச்சியெல்லாம் நான் ஊனி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா வந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போமே. இதுல மலை தக்காளி செடி கூட வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்னென்ன செடி வருது பாருங்களேன். ஏன்னா இதுல விதைங்கெல்லாம் போட்டு போட்டு வைக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த விதைங்கெல்லாம் இருக்குது போல இருக்குது. செடி எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மிளகாய் செடி இருக்காங்க. இது வந்து மலத்தக்காளி கீரை. இதுவும் மலத்தக்காளி கீரை தான். இது தண்டுக்கீரை. இந்த செடி வந்து பின்னாடி சொந்தமா முளைஞ்சி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டு பின்னாடியும் நான் கொஞ்சம் இடம் வச்சிருக்கேன். அங்கேயும் நான் வந்து விதைங்க எல்லாத்தையும் போடுவேன். நான் வீட்டுக்கு என்ன காய்கறி என்ன பழம் எது வாங்கினாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் விதைங்களை வந்து தூக்கி போட மாட்டேன், மண்ணில் போட்டு விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் கணவர்கிட்ட காட்டினேன். அவர் சொன்னாரு இது வந்து லீமா கஸ்தூரியா இருக்கும் அப்படின்னாங்க. தெரியல, எதுவா இருந்தாலும் என்ன நிலத்துல போய் நடணும் நம்ம. இங்க பாருங்களேன், இதுல கூட ஒரு தக்காளி செடி வருது பாருங்க. எல்லாத்துலயும் விதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 இருக்கு தக்காளி செடி. இதுல வந்து பப்பாயா செடியும் வருது. இதுவும் மிளகாய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்திருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து எலுமிச்சக்காய் செடி தான் நான் நட்டு வச்சிருக்கேன். இதுவும் லீமா கஸ்தூரியா தான் இருக்கும்னு சொன்னாரு என் கணவர். இந்த பையில வந்து பப்பாயா செடி நட்டு வச்சிருக்கேன். இதுலயும் நிறைய கண்ணு வந்திருக்கு. பப்பாயா செடி நிறைய வந்திருக்கு. நிலத்துல எடுத்து போய் நடுறதுக்காக வெத்தலை கொடியும் நட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிலத்துல எடுத்து போய் நடணும். இதுல நான் ஏற்கனவே ஒரு குச்சி நட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து செத்து போச்சு. ஸோ நான் மறுபடியும் நட்டு வச்சேன். இதுவும் சரியா வரல. பரவாயில்ல, நம்ம மறுபடியும் வெட்டி நடுவோம். இந்த செடி வந்து நிலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் வச்சிருக்கேன். இது வந்து லெமன் கிராஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் எடுத்து போயிட்டு நட்டுட்டேன். இது வந்து நான் எடுத்துட்டு போல. ஏன்னா நிலத்துல எடுத்து போய் நடுறது அது நல்லா வருதா இல்லையான்னு தெரியல. அதனால நான் வந்து அதை எடுத்து போய் நட்டுட்டேன். இது வந்து வீட்டில் வச்சுக்கிட்டேன். அங்குள்ள செடி வந்து நல்லா வந்துருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் இது எடுத்து போயிட்டு நடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேல்மாடி வீடியோ உங்களுக்காக எடுக்கலான்னு இந்த வாரம் பூரா நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் பூரா மழையாவே தான் இருக்கு. இன்னைக்கும் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். அப்புறம் மழை நின்றுருச்சு. சரி, இந்த
சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள பாருங்க இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடு வந்து நான் போத்தல்ல பிரண்டை நட்டு வச்சிருக்கேன். அதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இந்த போத்தல்ல நட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க பிரண்டை செடி. இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு வந்திருக்காங்கன்னு. இடையில எங்க அம்மா வந்தப்போ சொன்னாங்க, இவ்வளவு செடி இருக்கே, ஊறுகாய் செய்ய வேண்டியதுன்னு எனக்கு ரெசிபி சொன்னாங்க. நான் இன்னும் செய்யாம இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கீழே வரைக்கும் கீழேயே தொட்டுட்டாங்க. வேரெல்லாம் கீழே போயிடுச்சு பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆனா போத்தலையும் நட்டாலும் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. பிரண்டைக்கு பெரிய இடம் வேணும்னு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு சின்ன பாட்டில் நட்டு வச்சா கூட பிரண்டை நல்லா வரும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுல எண்ணெய் செஞ்சு நம்ம மூட்டு வலி, கால் வலிக்கு இதெல்லாம் சொல்றாங்களே, ஸோ அவங்கெல்லாம் வந்து எண்ணெய் செஞ்சு பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன். நான் அப்பப்போ என்ன செய்வேன்னா, நான் ஏதோ சமைக்கும் போது ரசத்துல கோழி பெரட்டல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு 2-3 வெட்டி இடிச்சிட்டு நான் அதில் போட்டுருவேன். ஸோ நான் அந்த மாரி நான் சாப்பிட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் துவையல் அந்த மாரிலாம் நான் இன்னும் செஞ்சது இல்லை. நான் இந்த மாரி தான் பண்ணிக்குவேன். சூப்பு, கோழி சூப்புலாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நான் வந்து போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் என்னென்ன செடிலாம் நான் நட்டு வச்சிருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.